வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஹேமா அன்பா இருங்க. எவ்வளோ பேர் நிறைய பேர் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி நீங்கள் ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா உங்களுக்கு பாதி தான் புரியும். பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்த்துங்க. நான் ஏன் யூடியூப்குள்ளே வந்த ரீசன் அது போட்டிருக்கேன். அண்ட் தென் வந்து எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் நான் எப்படி ஒன்று ஒன்றா அதை சால்வ் பண்ண ஆரம்பித்தோம், எப்படிலாம் அதை ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ அதோட கண்டினியூட்டி தான் இது. நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு 8-9 மாதம் நல்லா தான் ஜாப் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு கட்டி மாதிரி வந்துச்சு. ஸோ அது என்னன்னு பார்க்க நான் டாக்டர்கிட்டலாம் போக ஆரம்பித்தேன். இதுதான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு பயம் மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் போகிறது வர்றது அதெல்லாம் ஒரு மாதம் நடந்தது. அவர் கண்டினியூஸ் ஆகினே இருக்கு. ஆமாம், அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்புறம் அந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னா, அதுக்கு பேரெல்லாம் எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னாருன்னா, ஜஸ்ட் வந்து இது ஒரு கட்டி தான், இது சர்ஜரி பண்ணால் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, நானும் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தாலுமே டாக்டர் தான் எதுவுமே சொல்லலையே, நம்ம ஏன் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. சரி சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அட்மிஷன் ஆகிட்டு சர்ஜரின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அப்போ தான் சொல்கிறாங்க இது வந்து பயாப்சி அப்படின்னு சொன்னாங்க. பயாப்சின்னா ஆல்ரெடி ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நமக்கு எதாவது தேவையில்லாத இடத்துல ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துலேருந்து அந்த டிஷ்யூ எடுத்து டெஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் பயாப்சிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சர்ஜரி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு தான் எனக்கு தெரியும், அந்த என்ன உடம்புலேருந்து 2 கட்டி எடுத்து எங்கள் ஹஸ்பண்ட்டை கொடுத்து அவர் தான் கொண்டு போய் டெஸ்ட்டுக்கெலாம் கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு. எதுக்கு டெஸ்ட்டுக்கெலாம் கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்றும் இல்லைன்னு தானே சொன்னார் டாக்டரு, ஏன் டெஸ்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ தான் கொஞ்சம் எனக்கு கான்ஷியஸ் முழிப்பு வந்த உடனே எனக்கு அந்த திங்கிங் வந்தது. நைட்டே வந்து டாக்டர் ரவுண்ட்ஸ் வருவாங்க இல்லையா, அப்போ வந்து பார்த்தாங்க, நாளைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம், இன்றைக்கே ஆகலாம், ஆனால் வேண்டாம் நீங்கள் நாளைக்கு போங்க அப்படி சொன்னார். அப்போ நான் தான் சும்மா இல்லாமல், நம்ம வாய் எப்பயுமே சும்மா இருக்காது இல்லை, அதனால் நானே வந்து சார் நீங்கள் பார்த்தீங்கல்ல, நீங்கள் தானே சர்ஜரி எனக்கு பண்ணீங்க, உங்களுக்கு என்ன சார் ஒப்பீனியன் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் வந்து ஆமாம்மா இது அது ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நார்மலாக அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து லிம்ஃபோமா மாதிரி இருக்குமா, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். இவர் சொன்னதை வச்சுருந்தா நான் லிம்ஃபோமானா ஏதோ சாதாரண கட்டி போல இருக்கு, அது மாதிரி ஏதோ இன்ஃபெக்ஷன் கட்டி, அதுதான் அவ்வளோ அவர் சாதாரணமாக சொல்கிறாரு அப்படியே சொல்லிட்டு போயிட்டாரு. ரொம்ப நான் அது வந்து பேனிக்காக ஒரு விஷயமே இல்லாத மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. நானும் வந்து சரி அப்போ நான் ஓகே, அன்றைக்கி நைட்டு எனக்கு ஒன்றும் பெருசாக பயம்லாம் இல்லை. சரி ஏதோ டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்களே சொல்லிட்டு நானும் தூங்கிட்டேன். மறுநாள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த டெஸ்ட்டு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 8 days கிட்ட ஆச்சு. 7 to 8 days இல்லைம்மா, 7 to 8 days ஆச்சு. 7 to 8 days வந்து ரிப்போர்ட்டுக்கு ஆச்சு. அந்த பிட்வீன் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீவர் வந்தது. ஓகேங்களா? அப்போ வேறு கோவிட் வந்து ரொம்ப பீக், அந்த செகண்ட் வேவ்லாம் வந்தது இல்லையா, அப்போது அந்த டைமில் என்னாச்சு, எனக்கு ஃபீவர் இருந்தது. ஃபீவர்லாம் வந்தோன்னா அங்கே பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்ததுனால எனக்கு ஏதோ கோவிட் வந்துருச்சோ அப்படி சொல்லிட்டு, ஏற்கனவே வேறு வந்த பாடி ரொம்ப வீக்கான பாடி, இது வேறு என்ன 2வது வாட்டியா அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறோம் எடுக்கலை, சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறோம் எடுக்கலை. அதுக்கப்புறம் எடுக்க மாட்டாங்க, பண்ணுற வரைக்கும் தான் எடுப்போம். ஆமாம், ஆப்ரேஷன் பண்ணி பில்லு கட்டினாங்கன்னா டாட்டா பாய் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு என்ன பார்க்கலாம் இது சரி திருப்பி நாங்கள் ஃபோன் அடிச்சுட்டே இருந்தோம் லேண்ட்லைன்லலாம் பண்ணப்போ. அப்போ தான் அங்கே இருக்க சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் வந்து இது ஃபீவர் தான், சர்ஜரி பண்ணால் வரும், எதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க சொல்லிட்டு பேராசிட்டமால் டோலோ அந்த மாதிரி போட சொன்னாங்க. நானும் அப்படியே போட்டுட்டு இருந்துட்டேன். சில சிஸ்டர்ஸ் இருக்காங்கப்பா, அவங்க வந்து கொஞ்சம் வந்து பேஷண்ட் கிட்ட அன்பா நடந்துக்கிறாங்க. எல்லாரும் சொல்ல முடியாது, எல்லாரும் கிடையாது, 10ல ஒரு 4 பேர் இருக்காங்க. மீதி பேர்ல கொஞ்சம் மூஞ்சி காட்டுவாங்க, நம்ம பயந்து நம்ம அவங்களே குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சில ரூல்ஸ் இருக்கும், இங்க இதெல்லாம் பேசக்கூடாது பேஷண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரிலாம் சொல்லி வச்சிருப்பாங்க போல் இருக்கு. ஸோ அவங்களுமே வந்து எதுவுமே ஓப்பனா நம்ம கிட்ட பேசவே மாட்டாங்களா. அந்த மாதிரி எல்லா சிஸ்டர்ஸும் அப்படிலாம் கிடையாது, நல்ல ஹெல்ப்பிங் மைண்டும் இருக்காங்க. அவங்களோட ப்ரோட்டோக்கால் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு சில வழிமுறைகள் நெறிமுறைகள் அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க.
சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு அதை பற்றி வேண்டாம். வேண்டாம். இப்போ என்னன்னா எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வரதுக்கு ஒரு 8 நாள் ஆச்சு. அந்த 7 நாள் 8 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் என்ன அப்படி வந்துச்சு? கிடையாது. அது 8 நாள்னு சொன்னாங்க ரிப்போர்ட் வர்றதுக்கு. எங்களால் தாங்க முடியல. நாங்களே என்ன பண்ணுறது, 6வது 7வது நாள் கேட்க ஆரம்பிச்சோம். ரிப்போர்ட் நாங்களே வந்துச்சு சொல்லிட்டாங்க. ஸோ ரிப்போர்ட்டில் என்ன வந்துச்சு, நாங்கள் அப்போ என்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.